எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டு வந்தோம். கால் வந்துட்டு வரலாம். குழந்தை வேணுமா உங்களுக்கு? குழந்தை வேணுமா? யாருக்கு? வாங்க இந்த பிள்ளையாரு, அது பிள்ளையாரு அனுப்பாட்டிக்காங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நிறைய அப்பார்ட்மெண்டா இருக்கு உங்க எல்லையில. கீழே வந்து பிள்ளையார் கோயில் தாண்டி போன ஆஞ்சநேயர் போன்ற இடங்கள்லாம் அங்க இருக்கு. சோளிங்கர் மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய பக்தி? அங்க வாங்கியிருக்கிய. சரி, கால் ஒன்று வரலாம். மகாராஜன் உலகையாடுனா இந்த மகாராணி இதயம் சேரனா. வாங்க, உங்களுடைய ஆத்மாவை பார்த்தேன். நீங்க எந்த ஜென்மத்திலையும் பாவம் செய்யல, புண்ணியமானவர்களே. ஆனா உன் குடும்பத்தில் முன்னோர்கள் சில சிசுவதைகளுக்கும் சில பாவங்களுக்கு ஆளானார்கள். அதுல மண்ணுமனை சம்பந்தமான விஷயத்தில் அவர்கள் தலையிட்டு சில குடும்பங்கள் நொந்து போவதற்கு காரணமாக இருந்தார்கள். அந்த பாவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு வாரிசு என்ற தடையாக இருக்கிறது. அந்த தடையை நீக்கி நாம் பார்க்கிற பொழுது போரூர்ல இருந்து எம்பெருமான் முருகன் வந்து நின்றார். என்ன விஷயம்? போரூர்ல இருந்து முருகன் வராரு, என்ன விஷயம்? முருகனை கும்பிட்டு போகாத இடம் போரூர். கால் ஒன்று. ஏடு ஜாதகத்துல என்ன லக்கணத்துல பிறப்பான்? உனக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான். மேச ராசி ரிஷப லக்கணம். மேச ராசி ரிஷப லக்கணம். அவன் பிறந்து 3.5 வருஷத்துக்குள்ள 2 வீடு கட்டுவேன், 3 வாகனங்கள் எடுப்பேன், அருமையான தொழில் உயர்ந்து கொண்டு இருக்கும். வெளிநாட்டுக்கும் உனக்கும் தொடர்புகள் தொழில் சம்பந்தமாக வரும். அதுல நீ அடிஷனல் டியூட்டியாகத்தான் அதை பார்ப்பேன். எல்லாம் வெற்றியாகி தந்துடுவேன். வரக்கூடிய ஐப்பசி சஷ்டி வரை பொறுமையாக இருந்து அந்த பிள்ளையை பெற வேண்டும். வெற்றி கிடைக்கும். கடனெல்லாம் தீர்த்தாச்சு, நல்லா இருக்கு. வாங்க, அடுத்து குழந்தை. நீங்க வந்தோட முனீஸ்வரர் வராரா? எங்க இருக்காரு? ஏன் அவரை நீங்க கும்பிடுவீங்களா அடிக்கடி? சடை விரிச்சுட்டு வரான, சட்டார்னு வரான. ஐயோ, ஆனா அவனுக்கு பொங்கல் வைப்போம், பொரியல் வைப்போம் எல்லாம் சொல்லிட்டீங்க. ஆனா விஷயம் நடக்கல. நடக்காததுக்கு தெய்வம் காரணமா, கிரகம் காரணமா? என்ன காரணம்? அது என்ன காரணம்? அதுக்கு கிரகங்கள் காரணம். அதனால நல்ல புரிஞ்சுக்கா. புதனும் செவ்வாயும் ஒரு வீட்டில் கூடுகின்ற ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளைக்கு கற்பகத்தாய் என்று பேர் இருக்கு. அந்த பிள்ளை ஆம்பளைக்கு ஆம்பளையாவும் இருப்பா, பொம்பளைக்கு பொம்பளையாவும் இருப்பா. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் நிறைய இருக்கும். ஐஏஎஸ் ஆகுவா. ஆனந்தமா இருந்துக்கா. நல்லா இருந்துச்செல்லாம் குட்டிகளை. கர்மசாமிக்கு என் பிள்ளையினுடைய மனநிலைகளை மனதை சீர்திருத்தி அவளை ஒரு உத்தமமான பெண்ணாக்கி தரணும் ஐயா என்று கேட்டேன். அவருங்க அவரு அவரு அவருங்க அவரு 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 எவரு? தந்தை தந்தை. இந்த பலகை வச்சிருக்கேன். கால் ஒன்றானே என்ன?
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். இவன் உடம்புக்குள்ள ஒரு சக்தியை இறக்கி விடலாமா? இறக்கி விட்டு இவருடைய புலன் உணர்வுகளையும் பொறிகளையும் எழுப்பி நரம்பியல்களை சீர்திருத்தலாமா? நான் யாருக்கு சொல்றது? நீங்க அவளை கவனிக்கிய கால வந்துட்டாங்கம்மா. செவிடுங்கால ஒன்று சங்கு மாதிரி ஆயிடக்கூடாதா? உத்தரவு என்ன? யாரையுமே நீங்க கவனிக்க கூடாது. என் பக்கம் தான் என்னையை தான் கவனிக்கணும். புரியுதா? இவனுடைய உடலுக்குள் என் சக்தியை இறக்கி புலன் உணர்வுகளுக்குள்ளும் ஆத்ம சக்தியில் ஜீவகாந்த சக்தியும் பெருக்கி இவளை சரியாக்கணும்னு சொல்லி உத்தரவுல கேட்டிருந்தேன். ஆனால் இன்னும் 2 பௌர்ணமிக்கு வந்த பின் தான் அது சரியாகும். அதுவரை சற்று பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வேண்டும். மனதை அடக்கி தெளிவு பண்ணி தருகிறேன். வெற்றியாகுப்பா. வாமா. இந்த முதல்ல கையில வாங்கிக்கா. நல்ல பிள்ளை, தங்கமா இருப்பான். கர்மசாமிக்கு என் கூட பிறந்த தங்கச்சி எல்லாம் எனக்கு எதிரியா மாறிட்டாவ. நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல. நீங்க தானே இன்னொரு ஆள் இதே மாதிரி இருக்காங்களா? உடன் பிறந்த சகோதரிகளால் வேதனைப்பட்ட ஒருவன். யாரப்பா? யாருமா அது? அம்மா யாரு? உன் கூட பிறந்தவ எங்க இருக்கா? நீ எங்க இருக்க? அவளுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? பண பிரச்சனை. உனக்கு இட பிரச்சனை. உனக்கு இடத்த முடிப்பு நடக்குது, பணத்தை தரணும். பொறுமையாக கால் ஒன்று. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நீதிமன்றத்தின் மூலமாகவும் காவல் நிலையத்தின் மூலமாகவும் உன்னை எப்படியாவது மடைக்கிறலாம்னு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த கருப்புசாமி உனக்குள்ள இருக்கும் பாரு, அவங்க தோத்து போய்கிட்டே இருக்காங்க. உண்மையா இல்லையா? மீண்டும் நீதியான முறையில் அந்த இடத்தை பங்கிட்டு கொடுத்து உன்னுடைய பங்குக்கு பங்கமில்லாமல் ஆக்கி சமாதானமா முடிச்சு தந்தா போதுங்களா? புரட்டாசிக்கு பின்பு அந்த சமாதானம் நிலவும். வெற்றியாக்கி தர டிபார்ட்மெண்ட் உனக்கு உதவும். ஜெயிச்சுக்கா. இன்னும் ஒரு கேள்வி இருக்க. வெற்றிகரமான வாழ்வை அமைச்சு தரேன். மன தைரியமா இருப்பா, வாழ்க. கால் ஒன்று. வீடு சம்பந்தமா மனக்குழப்பம் அடைந்து வந்தது யாரு? வீடுதான் குடும்பத்துல வாழக்கூடியதை வச்சுன்னு சொல்லக்கூடாது. வீடு, பத்திரம், சோறு அது சொந்தமான விஷயம். என்னம்மா தலைவலிக்கு என்ன விஷயம்? அதனால தலைவலிக்கா? கால் விட்டுவா. வணக்கம்டா, நல்லா இருக்கிய? என்ன பெரிய பாளையத்தம்மா எங்கம்மா இருக்கா? அப்படியா? உனக்கு நைட்ல கணவர் வந்து சொல்லுவாரா? இப்ப ஒண்ணுமே சொல்லலையே. வாய மூடிக்கிட்டான். அப்ப எதுவும் நடந்திருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். கால் அப்பா. உன் பணத்தை நான் வாங்கி தரேன், யாருக்கும் பாதகம் இல்லாம. என்ன வேற என்ன வேணும் உனக்கு? வீட்டு பக்கத்துல தகடு, எலுமிச்சம்பழம் எல்லாம் கிடக்கு. அதையெல்லாம் மாத்தி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அதெல்லாம் மாத்திருந்தேன், நிம்மதியா இருக்கும். உன் எண்ணங்கள் நிறைவேறும். கர்மசாமிக்கு வாடா தம்பி, கால் விட்டு வா. ஏய் முனியாண்டி, பஸ்ஸுக்கா தம்பி. உன் மனசு அங்க போகலையப்பா. 100 விட்டு வா. தங்க முன்னாடி பொறுமை. என்னப்பா வேணும்? கண்ணை மூடுற, கண்ணை மூடுறா, கண்ணை மூடுன்னு சொன்னேன். சகதி, கருவேல முள்ளு, சாணி எல்லாத்தையும் பாதையில போட்டு ஒரு வேலியை போட்டு, நீ கார்லையும் வரக்கூடாது, கால்நடையிலையும் வரக்கூடாதுன்னு உன்னை ஓகே பண்ணிட்டான். உண்மையா இல்லையா? கால் பாத்தியா எவ்வளவு பெரிய புண்ணிய வாழங்கள்னா நம்ம நாட்டுல வாழ்ந்தாங்க.
அந்த தடைகளை நீக்கிடுவோம். உங்கள்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்பான், கொடுப்பியா? கொடுக்க மாட்டோம்பியா? வில்லங்கம் பண்றவனுக்கு 10 பணத்தை கொடுத்து விளக்கணும்டா. பேச்சுவார்த்தைக்கு வர வச்சு முடிச்சுட்டா போதுமா? கால் விட்டுறா போ. கட்ட பஞ்சாயத்து தானடா உலகத்திலே உயர்ந்தது. என்னப்பா பிள்ளை நீ எல்லாம்? இந்தா மனமே மடங்கிப்போ, வெற்றியாகி தரேன். இந்தா செல்வாக்காரடா தம்பி, உன் இடம் கிடைச்சாச்சு. இன்னைக்கு உத்தரவு இதுதான்டா. கருப்பசாமி, ஒரு பெண்மணி தன் வயிற்றையும் உடலையும் பற்றி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாளே, யாரம்மா அது? என்ன வயிற்றை பத்தி என்ன பிரச்சனை? உண்மையா பொய்யா? சத்தியம். வா. இது என்னது? கால் வந்துட்டு வரலாம். ஏக்கா கொஞ்சம் அமைதியா இல்லக்கா. ஏக்கா என்னக்கா? உன் மகனுடைய வாழ்க்கைக்கு தொழிலையும் அமைச்சு தரணும். உடல்நிலைகள்ல தேவையில்லாம ஒரு சில குழப்பங்களும் வலி இருக்க. அதுக்கு யாரும் மந்திரம் பண்ணிருப்பாங்களா, மை மருந்து போட்டிருப்பாங்களான்னு ஒரு குழப்பம் இருக்கு. அப்படி ஒரு சக்தி நடக்கவில்லை. இது கிரகங்களால் ஆனது. உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்வை புரட்டாசியிலிருந்து அரடுகிறோம், வாழ வைப்போம். வேற என்ன வேணும்? யாரு? அவங்க பக்கத்துல வாங்க. என்னடா தம்பி, கல்யாணம் முடிச்சிட்டியா? பொண்டாட்டி எங்க இருக்கா? சரி, இப்ப என்ன செய்யணும்? கண்ண மூடு. ஒரு பக்கத்து காது, தோல், கழுத்து போன்ற இடங்கள்ல நடுக்கம் அதிகமாகி சில சமயத்துல நரம்பியெல்லாம் நீ பாதிக்கப்பட்டிருக்க. ஆபரேஷன் தேவையில்லை, நான் உன்னை குணமாக்கிறேன். கால் விட்டு இந்தாப்பா, உன் உடல்நிலையை நல்லாக்கி தாரேன், குலவாரிசு தாரேன், எந்த குணபேதமும் இல்லாமல் ஒழுக்கமா வாழ வைக்கிறேன். பக்கத்துல வரலாம். இந்தாம்மா ஜெயிச்சுட்டா, உருவாக்கி தரோம்னு சொல்லிட்டேன். பக்கத்துல வாங்க. முருகா, கர்மசாமிக்கு எண்ணங்கள் நிறைவேறும்பா. மனக்குழப்பம் இருக்கணும். இன்னும் ஒரு 30 நாள் பொறுமை. என்ன நல்லா இருப்பா. என் மருமகளை சீர்திருத்தி தானு மெட்ராஸ்ல இருந்து ஒரு பொம்மை நாட்டி கேட்டாங்க. யாருமா அது? மருமகளை திருத்ததுக்கு ஏகப்பட்ட மாமியா இருக்கா. மாமியாரை திருத்ததுக்கு மருமகளும் நிறைய பேர் இருக்கா. வெளியே சொல்ல மாட்டான். இந்தக்கா இன்னும் ஒரு தரம் கால் வந்துட்டோமா? நீ யாருப்பா? அவகிட்ட போயிருங்க. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள செய்வினை கோளாறுகள் நடந்து உன் சொல்லுக்கு உன் மகன் கட்டுப்படாம வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கான். அவனை மயக்கி தன் பக்கம் திருப்பி தாயாரை வெறுத்து குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார். இந்த நிலைகளிலிருந்து மாற்றி உன் குடும்பத்தை ஒற்றுமையா வாழ வச்சா போதும்னா கால் உண்டு. தப்பு இல்லது. ஆமா, எல்லாம் ஜெயிச்சு தரேன். நல்லா படிப்படியா மாறும். வெற்றி. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு மலப்புறம். நாளைக்கு இன்னும் சென்னைக்கு உத்தரவு இருக்கு. சென்னைக்கு நாளைக்கு உத்தரவு இருக்கு. இப்ப எல்லாம் போய் உட்கார்ந்துக்கோங்க. சைடுல வாங்க.
போய் உட்கார்ந்துக்கோங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். வீணான கற்பனையும் தெளிவில்லாத மனநிலையும் கொண்டு பிடிவாதம் மாறாம மனக்குழப்பத்தை நீ உருவாக்கி வச்சிருக்க. அந்த இடத்துக்கு பணம் தாரேன், முடிச்சு தாரேன், உன் மகனை திருத்தி தாரேன். ஆனா பணம் என் உழைப்ப வச்சு எப்படி சாமி வாங்க முடியும்? நீ நினைச்சு கண்ணை மூடிட்டு ஒரு பரிசு விழ வச்சனா நடக்கும். நீ மலையாளத்துக்காரரு, அதனால அது வெற்றி ஆயிடும். வேற என்ன குட்டி வேணும்? 6 மாதம் அவகாசம் இருக்கு, அதுக்கு பிறகு நம்ம கட்டுவோம். நல்லா கர்மசாமிக்கு தேனும் பாலும் தெரித்தாத தெள்ளமுதும் தாமரை சேரியா உங்களுக்கு? என்னம்மா தாமரை சேரி யாரு? அமைதியா இருங்க. நிலவோடு வான்முகில் விளையாடுது. என்ன வேணும்? பொண்டாட்டி சொல்ல கேட்பாங்க, வாட்சி எடுத்து கேட்கணும் தேவையில்லை. அவன் மனத்தை மாத்தி தரேன். 1 மாதம் வர கால அவகாசத்துக்கு கிரகம் மாறும். கேட்பா இந்தா உன் பிள்ளையுடைய மனதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரேன், நிம்மதியா வாழ வைக்க, உன் கடனை தீர்த்து தாரேன். உனக்கு என்ன பண்ணிடியா? அடுத்த மாதம் வரும் பொழுது இந்த வலிக்கு நிவாரணம் கர்மசாமிக்கு 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 சரி. பெங்களூர் எல்லை, பெங்களூர். பெங்களூர் வாங்க. நிக்கிறவங்க போய் அங்க உட்காருங்க. நான் வழி விட்டுங்க, போய் உட்கார்ந்துக்கோங்க. பெங்களூர் வாங்க. ஒரே சைடா நில்லுங்க. வந்து ஒரு ஆள் பின்னாடி ஒரு ஆள் ஒரே லைனா நில்லுங்க. என் தொழிலும் நஷ்டம், என் வீடும் நஷ்டம், எனக்கு வாழ்க்கையை நீங்க தான் அமைச்சு தரணும் ஒரு ஆண் மகன் கேட்க வந்திருக்கான். என்னடா தொழிலே? என்ன சோமா இருக்கீங்க? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 6 மாதங்களுக்கு முன்பு உன் தொழில் சரிஞ்சிடுது. கூட இருக்கிறவங்களால குழப்பமும் வாக்குவாதமும் வந்துச்சேன். அதுக்கு பிறகு நீ 2 துண்டா போயிட்ட. அதனால இந்த பிரச்சனை இருந்து நீக்கி தொழிலை நல்லாக்கி கடறதுக்கு வாழ வச்சா போதுமா? கால் இந்தாப்பா, என்னைய நினைச்சுக்கா, பணம் கிடைக்கும், நிம்மதியாது தீர்ந்துடும். கர்மசாமிக்கு என் வீட்டுல செய்வன வயவன் வச்சிருக்காங்க கர்மசாமி, அதை நீக்கி தரணும்னு கேட்டு வந்தது. நான் ஒன்னைய கூப்பிடுறேப்பா, தலையில கொஞ்சம் முடி இல்ல, அவனை தான் கூப்பிட்டேன். உனக்கு முடி இருக்கு, டையெல்லாம் அடிச்சிருக்க, ஜம்முன்னு இருக்கிய. யாருப்பா? வாடா வாடா நில்லுக்கா, கூப்பிடுறேன். வேதனை ஏன் மனமே? ஓ, நீங்கள் தமிழர். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உட்காருடா. இவனுடைய தொழில் நஷ்டம், நிறைய கடன்கள், வீட்டுல மன வருத்தங்கள், குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கு. இருக்கிற வீட்டை வித்துடலாமான்னு ஒரு சில சிந்தனையும் எண்ணமும் தோன்றும். வித்து கடனை தீர்த்து தரேன், குழப்பத்தை நீக்கி தரேன். கால் மொழி தெரியவில்லை என்றாலும் உள்ளம் தெரியும்ல. தெரியுமா தெரியாதா?
இந்தாப்பா எல்லாம் வெற்றியாக்கி சுபிட்சமா வாழ வச்சுட்டாரேன் பொறுமையா நாளைக்கு. ஆமா அடுத்த மாதம் பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. அடுத்த உத்தரவு, கருப்பசாமி என் மேல ஒரு கேஸ் இருக்கு, நான் பெங்களூர்ல இல்லை, ஊர் முழுக்க சுத்திக்கிட்டு வரேன், எப்போ தீரும் எப்போ போய் இருப்பவும் ஒருத்தன் கேட்கான். யாருடா அது? அப்படியா? சொந்த வீட்டுல இருக்கியா? உன் வீடு வழக்கு இருக்கா? கால் வந்துட்டு வா, நெஞ்சு வலிக்கப்பா. வாடா தம்பி வா, இந்த வழக்குல இருந்து உன்னைய நீக்கித்தாரேன். இவன் மேல குற்றம் இருக்குன்னு சொல்லுது, என்னடா? கால் வந்துட்டு வா. இந்த வழக்குல இருந்து உன்னை ஜெயிக்க வச்சு உனக்கு வர வேண்டிய பணத்தை வர வச்சு காப்பாத்தாரப்பா. இந்த வெற்றி வேண்டும். அடுத்து பேசுவோம். கணவன் மனைவி மாமியா கொழுந்தியா. கணவன் மனைவிக்கு காஞ்சிபுரம், கொழுந்தியாளுக்கு பெங்களூரு. கால் வரலாம். வாப்பா, உன் கடனை தீர்த்து தாரேன், உன் கணவனுடைய மனநிலைகளை காப்பாற்ற, உன் பிள்ளைகளை ஐஸ்வர்யமாக்கி உன் வீட்டுக்காரரை சீராக உழைக்க வச்சு செம்மையா நடத்தித்தானே. தொழில் நடக்கும். 3 மாதத்துக்கு பிறகு முடிஞ்சு நல்லா இருக்கு. வாப்பா நல்லா. ஓகே. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இந்த கனிதான் பொருள். குற்றம். சிவகங்கை நாளைக்கு பெங்களூர் இருக்கு, மன வருத்தப்பட வேண்டாம். சிவகங்கை என் குடும்பத்துல செய்வன யோன கோளாறு வச்சிருக்காங்க, அதை நீக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க வாங்கப்பா. இந்தா உன் செய்வன கோளாறை நீக்கி உன் பிள்ளைகளுக்கு ஆபத்தில்லாம காப்பாத்தி தரேன். வேற என்ன வேணும்? 3 மாதம் கழிச்சு மீண்டும் வெளிநாடு செல்லலாம், எல்லாம் நடத்தி தரேன். சரி. கர்மசாமிக்கு அதே சிவகங்கை என் வீட்டுக்குள்ள மிக கஷ்டமும் பண நஷ்டமும் இருக்கு, என்னைய பார்த்து சரி பண்ணுங்க. என்னடா பண நஷ்டம்? உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், கருப்புசாமி வராரு, அந்த எல்லையில இருக்காரா? அதுல இருந்து 4 கிலோமீட்டர் தாண்டி ஒரு எல்லையில வலது புறத்துல இருப்பார். இருக்காரா? கால் வந்துட்டு 2.25 ஆண்டுகளாக செய்வனை கோளாறான உன் குடும்பம் பாதிக்கப்பட்டு மனவர்த்தங்கள் அடைந்து வாகனங்களும் உன்னுடைய உடல்நிலைகளும் சேதமாகி நிறைய கடன்களால் துன்பப்பட்டு கொண்டிருக்க, இந்த நிலையில இருந்து மாற்றி தந்தா போதுங்களா? இந்தா வெற்றியாக்கி தரேன், எடுத்துக்கலாம். என் பேரை போட்டு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ராமநாதபுரம் சாயல்குடி நரிப்பையூர்.
அரிப்பையூர் ராமநாதபுரம். ஒருத்தனுக்கு தான் உத்தரவு. கடன் பட்டிருக்கிறது யாரு? கடன் பட்டிருக்கிறது யாரு? மகனை பற்றி மனவேதனை அடைந்தவன் கால் பண்ணலாம். கர்மசாமிக்கு உன் மகனுடைய கெட்ட நேரங்கள்லாம் நீங்கிடுதுப்பா. சனி பகவானுடைய பார்வை இதுவரை அவனை வேதனைப்படுத்தி உனக்கு பொருந்தாத பிள்ளையா வச்சுட்டான். ஆனா இன்னும் 48 நாட்கள் பொறுமையாக இருந்தா உன் தொழிலும் நல்லா நடந்துரும், அவன் மனதும் திருந்திரும். தை மாதத்துக்குள்பட அவன் கல்யாணம் முடிக்கணுங்கிற எண்ணத்தை உன்கிட்ட சொல்லுவான். நான் முன்னின்று அவனுக்கு மாங்கல்யம் எடுத்து தருவேன். கால் அதெல்லாம் கரெக்டு தான். இன்னொரு பைய கல்யாணம் முடிக்காம இருக்கான அவனை பத்தி நீங்க பேசவே இல்லை. அவன் கேள்வி மூத்தவனுக்கு கல்யாணத்தை ஐப்பசிக்குள்ள நல்ல பெண்ணா கொண்டு வந்து தாரேன். குடும்பம் ஒத்து வாழுவான். வெற்றியாக நடக்கிற சிறப்பாக நடி. எல்லாரும் நல்ல பிரார்த்தனை பண்ணுங்க கருமசாமிய மனத்துக்குள்ள.